வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எஸ் ஹெல்த் கேர் சேனல். கோவிட் போனாலும் கோவிட் பண்ணிட்டு போன காரியங்கள் போகாதுன்ற மாதிரி இன்றைக்குமே கோவிடை பற்றி டெய்லி ஏதாவது ஒரு டாபிக் பேசிகிட்டு தான் இருக்கோம். அதில் முக்கியமான ஒரு கேள்வி நம்ம சேனலில் பேரண்ட்ஸ் கேட்குறது, நான் கோவிட் வேக்சின் போட்டிருக்கேன், அதனால் குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, அல்லது குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் கோவிட் வேக்சின் அவசியமான்ட்டு இந்த ரெண்டு கேள்வி. சரி, எதுக்கு இந்த விஷயத்தை இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் ஐதர் நீங்கள் கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு போட்டிருப்பீங்க. ஸோ முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவ உலகத்தில் எல்லா டாக்டர்ஸும் கற்பூரத்தை அடித்து சத்தியம் பண்ணாத குறைய கிளியராக சொல்லிட்டாங்க, வேக்சின்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஸோ அந்த டாபிக் எடுத்து ஓரமாக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா, நம்ம கோவிடோட ஃபர்ஸ்ட் வேவும் சரி செகண்ட் வேவும் சரி முக்கியமாக கவனித்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவிட் குழந்தைங்கள பாதிக்கலை. அந்த சமயத்தில் குழந்தைங்க ரொம்ப சேஃபாக இருந்தனால வேக்சினேஷனை கவர்மெண்ட் அதிகமாக புஷ் பண்ணவும் இல்லை. ப்ளஸ் உலகம் பூராவை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கோவிட் எதுவும் பாதிக்கலை. ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா அதனால் குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்தில் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம் எது வந்தாலுமே அவங்க எல்லாருமே கோவிட் வேக்சின் மேலே அழகாக பழிய தூக்கி போட்டு போயிடுறாங்க. இது ஒரு மிக தவறான அணுகுமுறை. ஏன்னா அறிவியல் ஆராய்ச்சி அதை போட்டு பல தடவை அலசி ஆராய்ச்சி கிளியராக சொல்லிடுச்சு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. ஸோ அதனால் இந்த பழக்கத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டு குழந்தைக்கு நீங்கள் வேக்சின் போடுறதா இருந்தால் கவர்மெண்ட் வேக்சின் மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட் வேக்சின்ஸையும் இதில் கன்சிடர் பண்ணி போட ஆரம்பிக்கணும். பிகாஸ் அது என்னுடைய ப்ராக்டிஸில் நான் ஒரு பெரிய கேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரைவேட் வேக்சின்ஸ் அவசியமான்ற கேள்விக்கு இன்னையோட இல்லை என்னைக்கும் நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். தயவுசெய்து ப்ரைவேட் வேக்சின்ஸ் சேர்த்து போடுங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மீடியாவில் நிறைய கோவிட் கேசஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதை இன்னைக்கு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பட் இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவிட் போய் பல வருஷம் ஆனாலுமே கூட இன்னைக்கு காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு நாங்கள் ரெஸ்பிரேட்டரி ஸ்வாப்னு சொல்லக்கூடிய செக்ரீஷன்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுறப்போ இன்னமும் குழந்தைங்களுக்கு கோவிட் வைரஸ் பாசிட்டிவ்னு தான் வருது. ஆனால் இதை பார்த்து நாங்கள் பயப்படுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிட் அலை வலுவிழந்து போன மாதிரி கோவிட் வைரஸும் வலுவிழந்து போயிடுச்சு. ஸோ என்றைக்குமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், குழந்தைங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடிய ஃப்ளூ வேக்சின் மட்டும் குழந்தைங்களுக்கு தயவுசெய்து போடுங்க. இதை பற்றி பயப்பட வேணாம். ஐ திங்க் கோவேக்சின் கோவிஷீல்டை பற்றிலாம் போதுமான அளவு அலசி ஆராய்ஞ்சாச்சு. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸை ஏற்படுத்தும், குழந்தைங்க வாழ்வை மேம்படுத்துவோம். பெற்றோர்களை நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். என்றைக்குமே உங்களுக்கான ஆதரவு என்கிட்ட இருந்து வரும். சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க, கமெண்ட்ஸ் எழுதவும் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.